இன்னைக்கு எங்களோட ஜுங்ஃப்ரா டே ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, நம்ம தொலைஞ்சிடக்கூடாது. இன்னும் நிறைய பனிமலை உருகவே இல்லை, இத்தனைக்கும் வெயில் பயங்கரமா அடிக்குது. ஃபுல் பீக்கு தான், எல்லாமே பீக்கு. ஸோ எப்போ வந்தாலுமே நீங்கள் வந்து ஸ்னோ பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பனிக்கு கண்ணு ரொம்ப கூசுது. ஆக்சுவலாக இந்த டாப்ல ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ரீத் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. This is love service. இது பனி பிளஸ் கிரீனரியா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. 3.5 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கோம் நம்ம. ஹாய் அங்கிள். மறக்கட்ட அங்கிள் டிஸ்டர்ப் பண்ணாத அங்கிளை. இப்போதான் நம்ம ஐஸ் பேலஸ்க்குள்ள போறோம். We are in the palace full of ice. ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாமா? ஏ கரடி, நீங்க தான் கரடி. பேக் டு பேக் வியூஸ் தான் மக்களே. சூப்பரா இருக்கா? வாங்கி கொடுக்குறீங்களா? அப்ப நல்லா இல்ல. நான் ஆக்சுவலா டயட்ல இருக்கேன். ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கலாம்னு இருக்கேன். ஒன்னா எப்படி பலாப்பழம் மாதிரி பெருசா இருக்குமா? எக்ஸ்ட்ரா 2 சாக்லேட் கொடுத்தாரு. நம்ம டயட்ல இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது போல. ஸோ இன்னைக்கு எங்களோட ஜுங்ஃப்ரா டே ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட மீட்டிங் பாயிண்ட் அங்கே அவுட்டோர் காமிக்குதா, அங்கதான். ஸோ இது வந்து ஃபுல்லி கைடட் ட்ரிப். நம்ம கிட்ட ஸ்விஸ் டிராவல் பாஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிக்கெட்டுக்கு நம்ம காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த கைடட் டூர் பே பண்ணிட்டா எல்லாமே கவர் ஆயிரும், இன்க்ளூடிங் அந்த ஜுங்ஃப்ராக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ் கூட. ஸோ எங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, நம்ம தொலைஞ்சிடக்கூடாதுல. கேட்குறேன். ஓகே, இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. ஸோ இப்போ நாங்கள் கிரிண்டல்வால்ட் டெர்மினல் வந்துட்டோம். இன்டர்லாக்கிலேருந்து எங்களை 20 மினிட்ஸ் பஸ்ஸில் கூட்டு வந்தாங்க. ஸோ இங்கே இருந்து கேபிள் காரில் மேலே போகிறோம். அது பேர் எய்கர் எக்ஸ்பிரஸ். போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து எங்களோட குரூப் எல்லாமே டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து கேபிள் காரில் மேலே போகிறோம். அது நாங்கள் ஒன்றா போகிறோம், ஏன்னா அது வந்து கைடட் டூர்னால நாங்கள் ஒன்றா போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எங்களை மாதிரி இன்டர்லாக்கில் ஸ்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கிரிண்டல்வால்ட்லேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஊரில் ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து ஜுங்ஃப்ரா போய்க்கலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். கேபிள் கார்ல மேல போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஹைட்டா இல்ல. ஆக்சுவலா இந்த ஜுங்ஃப்ரான்னு அவங்க சொல்றது இல்ல, அவங்க ஜுங்ஃப்ரான்னு சொல்ல மாட்டாங்க, யூங்ஃப்ரான்னு சொல்றாங்க. ஓகே, அதான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போல, யூங்ஃப்ரா அப்படின்ட்டு. அதுவும் கரெக்டானு தெரியல. அந்த யூங்ஃப்ரா வந்துட்டு யூரோப்போட ஹையஸ்ட் பீக். அதுவும் இல்லாம அதுல இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன் யூரோப்ல இருக்கிற ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பனிமலை உருகவே இல்லை, இத்தனைக்கும் வெயில் பயங்கரமா அடிக்குது. அங்க எப்பயுமே பனி உருகாது. ஆக்சுவலா ஜுங்ஃப்ரால வந்து எப்பயுமே பனி உருகாது. நம்ம எங்க ஆகஸ்ட் மாசம் எங்கல்பர்க்ல இருக்கிற மவுண்ட் இட்லிஸ் போனப்பயே உருகல. இது அதோட பீக்கு. ஸோ எப்படி உருகும்? வருஷம் ஃபுல்லா உருகாம பனி இருக்கும், ஹிமாலயாஸ் மாதிரி. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்க பாருங்க, ஃபுல் பீக்கு தான், எல்லாமே பீக்கு. அந்த ட்ரெயின் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் வியூவாக இருக்குது இந்த இடமே. இதில் என்ன ஹைலைட்னா, சில பேர் இங்கே வச்சு பேராகிளைடிங் பண்ணுறாங்க. ஸ்லோவாக அப்படி பறப்பாங்கல்ல, பிடிச்சிட்டு அப்படி பறக்குறாங்க. அவங்களுக்குலாம் எப்படிப்பட்ட ஒரு வியூ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல இருந்து பறக்கிறது. ஆக்சுவலி இந்த கேபிள் கார்லயும் காது கொஞ்சம் அடைச்சது. இங்க குளிர் தெரியுது, நல்லா தெரியுது. நீ அடுத்து ஜாக்கெட் எடுத்து போடுவோம்னு நினைக்கிறேன். இங்கே போடுவோமா டாப்ல போய் போடுவோமா? இங்க தேவையில்லையோ, ரொம்ப இல்ல, அங்கே போய் வரலாம். தெரியும். இத்தனையும் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளதான் இருக்கோம், அங்கேயே குளிர் தெரியுது. நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்துல ஒரு குயிக்கா ஒரு வந்து சில வியூ பார்க்கலாம். பார்த்துட்டு போட்டோஸ் எடுத்து அங்க போனா வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம மெயின் ஸ்டேஷன் அந்த டாப் தெரியுது பாருங்க, அங்கதான் அடுத்து போறோம். வாங்க குயிக்கா பார்க்கலாம்.
ஆக்சுவலாக இந்த பனிக்கு கண்ணு ரொம்ப கூசுது. ஸோ இங்கே சன்கிளாசஸ் வந்து மஸ்ட்டு. இங்கே வெயில் அடிக்குதோ பனி இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து சன்கிளாசஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் பனி இருக்குது. இது நம்மளோட ஃப்ரீசரில் இருக்கிற பனி மாதிரி இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. கை தெரியுதா? இப்போ நம்ம ஐஸ்மியர் ஸ்டாப்ல இருக்கோம். இது வந்து 3000 மீட்டர் அபவ் த sea level, 3 கிலோமீட்டர் நம்ம ஹைட்ல இருக்கிறோம். ஆனால் ஃபைனல் ஸ்டாப் தான். இப்போ ட்ரெயினுக்கு போகணும் மறுபடியும். ஸோ இதான் அந்த ஜுங்ஃப்ரா டாப்னா நம்ம அந்த லிஃப்ட்ல டாப்ல போகணும். கரெக்டா? அதான் டாப். இது வந்து ப்ளே ஏரியான்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து எப்படி நடக்கும்னா சில ஈவெண்ட் நடக்குமா. சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஜ் போடுவாங்களாம். ஸ்டேஜ் போட்டு இந்த டாப்ல வச்சு ரெஸ்லிங்கு, டென்னிஸ், சின்ன கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு எல்லாமே இங்கே வச்சு நடக்கும் போல. ஓகே. அங்கே வரும்போதுல ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் நான் பார்த்துட்டே வந்தேன் எப்படி இருக்குன்னு. இங்க ஆக்சுவலா ஜிப்லைன் கூட பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க பே பண்ணி ஜிப்லைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த டாப்ல ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ பிரீத் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாவது ரொம்ப முடியாம அப்படிலாம் கிடையாது. பட் ஒரு லைட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அந்த கேவ்ல நாங்க நடந்து வரும்போது. இங்க ஆக்சுவலா ஓகே. ஆல்சோ நம்மளால இது வந்து வெறுங்கனால சத்தியம் பார்க்க முடியாது. மேபி கொஞ்ச நேரம் ஆகலாம் பழகிறதுக்கு. பட் வந்து கண்ணாடி போடலன்னா கொஞ்சம் லைக் நல்லா ரசிச்செல்லாம் பார்க்க முடியாது போல. ஆக்சுவலாக லைட்டாக சன்ஷைன் ஃபீல் தெரியுது. இருந்தாலுமே குட்டி குட்டியாக ஸ்னோ விழுகுது இப்பயுமே. அதனால தான் எப்பயுமே ஸ்னோ இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ், இந்த இடத்துல நீங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கீங்க. ஏன் தெரியுமா? அந்த ரிஃப்ளெக்ஷன். ஆமா. சோ இதான் ஸ்பீனிங்ஸ் டெரஸ். இதுதான் ஆக்சுவலா வந்து அந்த டாப்பஸ்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம லிஃப்ட்ல மேல 4 ஃப்ளோர் வந்திருக்கோம். சோ இதான் இதுலயே ஹையஸ்ட் இடம். நோட் பண்ணியா? எங்க பார்த்தாலுமே வாட்ச் கடை நிறைய வச்சிருக்காங்க. இங்கதான் ரோலெக்ஸ் எல்லா பிராண்டுமே இங்கதான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலா பசிக்குது. சாண்ட்விச் சாப்பிடுவோமா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இந்த டோர்னால எனக்கு கொஞ்சம் பயம். நகரும் படிக்கட்டுகள் மாதிரி இது நகரும் கதவுகள். முன்னாடி காலத்துல யூஸ் பண்ண ட்ரெயினா இருக்கும். This is love service. காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன். Thank you. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல? ஃபுல்லா ஃபாக். சரி, நிறைய பேர் போட்டோக்கு வெயிட் பண்றாங்க. இப்போ நம்ம இந்த ஹாட் பார்த்தோம்ல, அந்த பக்கம் ஃபுல்லாவே பனியா இருந்ததா? இது அப்படியே ஆப்போசிட் சைடு. இது பனி பிளஸ் கிரீனரியா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இங்க பாத்தீங்கன்னா ஜுங்ஃப்ரா டாப் ஆஃப் யூரோப் 3500 மீட்டர் 3.5 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கோம் நம்ம. ஆக்சுவலா இப்போ நாங்க லிஃப்ட்ல மறுபடியும் கீழே போறோம். பயங்கர க்ரௌடா இருக்கு. கீழே போய் நாங்க வாங்கிட்டு வந்த அந்த சாண்ட்விச்சை சாப்பிட போறோம். நல்ல பிளேஸா பார்த்து செம்ம பசி. ஆமா, எனக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம வெளியே கூட ஓகேவா இருக்கு. இதுக்குள்ள இருந்தா யாரோ இந்த தைலந்து கேன்னு நினைக்கிறேன். ஸ்மெல் அடிக்குது, தலை வலிக்குது, ஸ்மெல் வருது, ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. கேக்குறாரு, சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சரியான பசி. இது எவ்வளவு ரூபா? 4.5. எக் அண்ட் பேக்கன் சாண்ட்விச் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் அந்த மஸ்டர்ட் போட்டிருக்காங்க. மஸ்டர்ட் சாஸ் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. பட் ஓகே தான். இது வந்துட்டு 445 ஃப்ராங்க்ஸ். யூஸ்வலா இது மாதிரி நம்ம யூகேல வாங்கினோம்னா 2.5 பவுண்டு அந்த மாதிரி தான் வரும். இங்க அப்படியே டபுள். நம்ம நெக்ஸ்ட் போறது அல்பைன் சென்சேஷன். அது மாதிரி இருக்கா? ஹாய் அங்கிள். ஆண்டி, எதை வச்சு பண்ணிருப்பாங்க? கல்லு மாதிரி இருக்கு. இதெல்லாம் கல்லா மரக்கட்டையா? நான் டச் பண்ணி பேசுற வேலைக்கு புதுசா மரக்கட்டை. அங்கிள் டிஸ்டர்ப் பண்ணாத அங்கிள. மட்டமாமே என்ன போசா? யார் இவரு? இவர்தான் இந்த இதுக்கு பிளான் பண்ணது. அடால்ஃப் கயர். இங்க ட்ரெயின் போறதுக்கு காரணம் இவர்தான். எப்படி பில்ட் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த குட்டி குட்டி இதா இருக்குது, நல்லா இருக்குல்ல?
இதெல்லாம் எப்படிதான் கட்டிருப்பாங்கன்னு நினைச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்குல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதை கெட்டுறதுக்கு. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இங்க ப்ரீத் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிறைய பேரை பாத்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியன் ட்ரூப் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கையில வந்து சூடம் கொண்டு வந்திருக்காங்க. அப்பப்போ ப்ரீத் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் யாரு தெரியுமா பேரு? இது எல்லாமே இந்த இது கெட்ட மூத்துல இறந்தவங்க. அவங்க மெமரியா இதை வச்சிருக்காங்களாம். மொத்தம் 26 பேரும் எவ்வளவு சொன்னாங்க. ஏன்னா இங்க பாம்பு பிடிச்சு வச்சுதான் வெடிப்பாங்க. டைனாமைட் வச்சு மலையை வெடிச்சு வைப்பாங்கல்ல, அப்படி வெடிக்கும் போதுல கல்லு பட்டோ அந்த மாதிரி சில ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க. ஆல்சோ எக்ஸ்ட்ரீம் கோல்டும் இருந்திருக்கு. ஸோ 2 பேர் கோல்டுனாலே இறந்துருக்காங்க. இங்க இப்பயே இப்படி இருக்கு, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும். ஆமா, ஆனா அவங்க விஷனரி பாத்தியா எவ்வளவு பெரிய விஷனரியா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஹையஸ்ட் பீக்ல வந்து கெட்டணும், எல்லாருமே டிஸ்கவர் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த இப்படிதான் இருந்திருக்கும் போல. இப்படி பாறையை உடைச்சி பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உடைச்சு கெட்டியிருப்பாங்க. பின்லாண்டுக்காக வாங்கின நிறைய ட்ரெஸ் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல இந்த கோட் அதுக்கு தான் வாங்கணும், ஷூ அதுக்கு தான் வாங்கணும், இது அதுக்கு தான் வாங்கணும். இப்பதான் நம்ம ஐஸ் பேலஸ்குள்ள போறோம். சுத்தி ஐஸ் கல்ச்சர்ஸ் பண்ணிருப்பாங்க. மவுண்ட் இட்லிஸ்ல நீங்க ஆல்ரெடி பாத்துப்பீங்க, பட் இதுவும் அது மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். டோர் கொஞ்சம் வேகமா போய் என்ன நினைச்சு இந்த ஐஸ் பேலஸை மெயின்டைன் பண்றதுக்கு இங்க பாருங்க, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு இங்க வந்து இது அடிச்சுக்கிட்டே இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அப்படி அடிக்கிறனால தான் இங்க பாருங்க எப்படி இந்த கல்லை வச்சு பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணிருக்காங்க. மெல்ல போவோம், ஆனா இங்க ரொம்ப ஸ்லோவா போகணும்னு இருக்காங்க. ஏன்னா இங்க பயங்கரமா வழுக்கும். இங்க வர்றவங்க பார்த்து வாங்க. குறிப்பா கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க. போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதை பிடிச்சே நடந்தீங்கன்னா ரொம்ப சேஃபா நம்ம நடந்து போலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பைக் ஷூ போட்டு நடக்கூடாது. ஸ்பைக்கு இல்லைன்னா கிராம்பான்ஸ் மாதிரி, இல்லைன்னா இங்க பாருங்க இது வந்து செதஞ்சிரும். இந்த இடம் வந்து we are in the palace full of ice. மூன்வாக் போட போறேன். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பண்ண சொன்னேன், மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. பயங்கரமா குளிருது, சொல்ல முடியாத அளவுக்கு குளிருது. ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாமா? அவன சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. இங்க வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கல்ப்சர் ஈகிளா ஐஸ் ஏஜ்ல வரும்ல. இவன் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருப்பான். அப்படியா? ஆமா, போய் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருவான். அது இங்க எடுக்க போவான், கிராக் விழுகும். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. ஆக்சுவலா இந்த இடத்த பார்க்கும்போது ஐஸ் ரெஸ்டாரண்ட் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து காஃபி வச்சிருந்தாங்களா ஞாபகம் இருக்கா? காஃபி டீ வச்சிருந்தாங்க, தண்ணி ஏதோ வச்சிருந்தாங்க, காஃபி டீ வச்சிருந்தாங்க. பின்லாண்ட்ல நாங்க ஐஸ் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆக்சுவலா சாப்பிட்டோம். அதோட லிங்க் வந்து நான் மேல கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ எண்ட் ஆஃப் தி வீடியோலயும் வரும், நீங்க போய் பாருங்க. பின்லாண்ட் சீரீஸே சூப்பரா இருக்கும். எங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்விட்சர்லாந்து சீரீஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்கன்னா பின்லாந்து சீரீஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதோட எல்லா டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏ கரடி, நீங்க தான் கரடி. ஸோ இதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப்பிங். இந்த இடத்துல கிளைஷியர் பிளாட்யூ. இந்த இடத்துல வந்து சும்மா நம்ம வந்து ஜஸ்ட் வாக் பண்ணலாம், ஸ்னோல ப்ளே பண்ணலாம், ஸ்னோல ப்ளே பண்ணலாம், ஸ்னோல ப்ளே பண்ணலாம். ஆமாங்க, வாக் பண்ணலாம், பரவாயில்ல. வாக் பண்ணலாம், அப்புறமா வந்துட்டு ஸ்னோல ப்ளே பண்ணலாம். அப்புறம் அதோட முடிஞ்சது. இன்னும் எங்களுக்கு 40 மினிட்ஸ்க்கு மேல டைம் இருக்கு. ஸோ 10 மினிட்ஸ் டைம் இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறோம். ஆக்சுவலி இது கொஞ்சம் டயரிங்கா தான் இருக்கு. ஆக்சிஜன் லெவல் லோவா இருக்கிறனாலயா இல்ல அதிகமா நடக்கிறனாலயா? அதான் காரணம். ஏன்னா ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, பிளஸ் நம்ம நடக்கவே செய்யறோமா, அதனால டக்குன்னு அந்த ப்ரீத்திங் வந்து கம்மியாகுது. நிறைய பேர் சூடம் இருக்குல்ல, சூடத்தை எடுத்து வச்சு கொண்டு வந்து மோந்து பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏதாவது அந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆமா, பேக் டு பேக் வியூஸ் தான் மக்களே, ஃபுல்லா. ஆக்சுவலா நாங்க சுவிட்சர்லாந்து முந்தின நாள் வந்தோம். மலையில வந்துட்டு ஐஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த யூரோப் டாப்ல எப்படி இருக்கும் இந்த மாதிரி அங்கங்க இருக்கும்னு நினைச்சேன். பட் வந்து இப்படி கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஸ்னோ இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ நின்று இங்கே பார்த்துட்டு இருக்கேன்ல, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட வேலி, அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆறு தான் ஆக்சுவலாக ஓடி இருக்கணும் சாதாரண மலையாக இருந்தா. ஆனால் இது வந்து ஒரு ஐஸ் மலைனால அது ஃபுல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து கிளேஷியர் ரிவர்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே சைடில் பார்த்தோம்னா நிறைய பார்த்தீங்கன்னா பிட்ஸ் தெரியும் உங்களுக்கு, குட்டி குட்டியாக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் தண்ணி தான் இருக்கும். நடந்துலாம் போக முடியாது, ஏன்னா எங்கே ஓட்டை இருக்குது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. எங்கேயாச்சும் சின்ன கேப் இருந்தாலுமே உள்ளே போனோம்னா அவ்வளோதான், நேராக போய் தண்ணிக்குள்ளே போய் ஃப்ரோஸ் ஆயிடுவோம். ஸோ அடுத்த ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகி யாராச்சும் எவகேட் பண்ணி எடுத்தாங்கன்னா நம்ம வந்து இந்த ஐஸ்குள்ளே நின்று
ஒரு மனுஷன் நிற்பான்ல, ஒரு பழைய ஓல்டு மேன் ஃபோட்டோ போடுறேன், அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம். இது முயலாம் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பொம்மை. நல்லா இருக்கா? கேவலமா இருக்கா? சூப்பரா இருக்கா? வாங்கி கொடுக்குறீங்களா? அப்ப நல்லா இல்ல. நல்லா இல்லையா? ஆமா. ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு 24 francs எனக்கு வேணும். 2500 ரூபாய். ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். ஸோ நம்ம பிளாட்டியூல இருந்து கீழே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து சோனியர் ஷாப் இருக்கு, வாட்ச் கடைலாம் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, அப்புறம் நம்ம டாய்லெட்ல என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், தண்ணி பாட்டில் எல்லாருமே ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் 1 லிட்டராவது கொண்டு வந்துருங்க. சுவிட்சர்லாந்து பொறுத்தவரை நிறைய இடத்துல நீங்க ஃபவுண்டைன் பார்த்திருப்பீங்க, எல்லா இடத்துலயுமே ஃப்ரீ வாட்டர் கிடைக்குது. யாரும் தயவு செஞ்சு சுவிட்சர்லாந்துல காசு கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்காதீங்க, மறந்து போயிடாதீங்க, கண்டிப்பா கொண்டு வந்துருங்க. ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஊர் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். பிரைஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 15ல இருந்து 30 வரை ரேஞ்ச் ஆகுது. ஸோ ஐ திங்க் மெயின் கோர்ஸ்லாம் வந்து 29 francs 40 francsலாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதிகம் தான். நீங்க இங்க வரீங்க அப்படின்னா எங்களை மாதிரியே கோவாப்ல போய் நல்ல பிள்ளையா ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு வந்துருங்க. சுவிட்சர்லாந்து குசின் சாப்பிடணுன்ற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க இன்டர்லாக்கன்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு வில்லேஜ்லயோ வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு மெயின் அட்ராக்ஷன் பிளேஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. இங்க உள்ளே ஒரு லிங்க் சாக்லேட் இருக்கு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா துபாய் ஸ்டைல் சாக்லேட் இருக்குன்னு போட்டிருக்கு. நான் ஆக்சுவலா டயட்ல இருக்கேன், சக்தியும் டயட்ல இருக்காங்க, அதனால சாக்லேட் அதிகமா சாப்பிட முடியாது. நான் ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கலாம்னு இருக்கேன். ஒன்னா எப்படி பலாப்பழம் மாதிரி பெருசா இருக்குமா? ரொம்ப நக்கலாம். இல்ல குட்டியா தான் வாங்கலாம்னு இருக்கேன். குட்டியா ஒன்னே ஒன்று மட்டும். இதான் ஆக்சுவலா நாங்க சொன்ன துபாய் ஸ்டைல் சாக்லேட். அவங்க தான் வந்து பிஸ்தால பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிஸ்தாவோட ஃபிளேவர்ல லிண்ட் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல, துபாய் ஸ்டைல்ல மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இது வந்து 9.99 francs. இது ஒரு சாக்லேட் தான், பட் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம சின்னதா ஒன்று பார்க்கலாம். ஸோ நான் கண்டுபிடிச்ச மக்களே, இதான் எனக்கு பிடிச்ச சாக்லேட். லின் சாக்லேட் ஃபேக்டரி லாஸ்ட் டைம் போயிருந்தோம். அந்த வீடியோவுமே நான் எண்ட்ல கொடுக்குறேன், போய் பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். இதுல வந்துட்டு இந்த மாதிரி வால்நட் போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வால்நட் வித் எந்த சாக்லேட்னாலும். ஒரே சாக்லேட் உங்களுக்கு வேணுமா? இதே எடுத்துருவா, வேற எடுக்கவா? ஸோ இது நல்லா இருக்கும் ரொம்ப. வேஃபர் ஒன்று எடுக்கவா? வேஃபர். சரி. இது வந்துட்டு வேஃபர். ஆக்சுவலா ஜோக்ஸ் சொல்லுவோம் தெரியுமா, முன்னாடி ஜோக்ஸ் வரும் தெரியுமா வேஃபர்ல, அதே மாதிரி இவங்க மில்க் சாக்லேட்ல வேஃபர் வச்சிருக்காங்க. மில்க் டார்க் மில்க் அண்ட் ஹேசல்நட். இதுவும் மில்க் அண்ட் ஹேசல்நட் வாங்கிடுவா? எதனா சொல்லுவாங்க. ஒண்ணு போதுமா இது? சப்போஸ் நீங்க ஊருக்குலாம் சாக்லேட் வாங்கி போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 kg பாக்கெட் வாங்கிட்டு போங்க. அப்புறம் வந்து சில செலக்டட் சாக்லேட்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம சாக்லேட் வாங்கியாச்சு. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, எக்ஸ்ட்ரா 2 சாக்லேட் கொடுத்தாரு. நம்ம டயட்ல இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது போல. கர்மா ஊராடாது. சோ இங்க வந்து இட்டாலியன், இந்தியன், அப்புறம் அந்த டோனர் டைப்லாம் இருக்கு. நம்ம இங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டு அங்க வந்து கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கு, அங்க வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க நாங்க எதுவுமே சாப்பிட போறது இல்ல, ஏன்னா நாங்க ஆல்ரெடி சாண்ட்விச் சாப்பிட்டோமே. ரைஸ் பவுல் பாருங்க, 24 CHF கூட தான். எல்லாமே மினிமம் 20க்கு மேல தான் இருக்கு. 25, 30 அந்த ரெஸ்டாரண்ட்ல 40 யூரோலாம் 40 francs எல்லாம் போட்டுருந்துச்சு. நம்ம நான் நேற்று சாப்பிட்டோமே ஒரு சீஸ், அதோடயா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆக்சுவலா நேற்று நாங்க அஸ்வத் மாரிமுத்து டைரக்டர் இருக்கார்ல, டிராகன் மூவி டைரக்டர், அவர் வந்துட்டு இந்த ஃபாண்டு சீஸ் பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதை நாங்க நேற்று ட்ரை பண்ணலாம்னு போய் ட்ரை பண்ணோம். 36 francs போட்டுருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம், ஒரு புது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது 36 francs வந்து ஒரு ஆளுக்குன்னு. சோ மொத்தம் 72 francs நாங்க கட்டணும். போன எபிசோட்ல நீங்க பாத்திருப்பீங்க, பாக்கலன்னா அதுவும் என் ஸ்கிரீன்ல வரும். எத்தனை தான் என் ஸ்கிரீன்ல போடான்னு தெரியல. எத்தனை தடவைடா இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலா நம்ம மேல பார்த்தது வந்து மிக்ஸ்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தானே. இது வந்துட்டு பாலிவுட்னே பேர் வச்சிருக்காங்க, இந்தியன் புஃபே. ஸோ யோகட், டொமேட்டோ, அந்த சாலட்லாம் வச்சிருக்காங்க. பராத்தா, எல்லோ தால், சென்னா மசாலா, வெஜிடபிள் கறி, சிக்கன் கறி, பாஸ்மதி ரைஸ். ஸோ நம்ம ஊர் ஸ்டைல் அப்படியே என்ன ஸ்விஸ் டிஷ்ஷஸும் இருக்கு. அடல்ட்டுக்கு 32 franc, சில்ட்ரனுக்கு 19 franc. ஓகே தான், பட் இங்க டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க இந்த மாதிரி கைடட் டூரோட வந்தீங்கன்னா இங்க சாப்பிட்ற அளவுக்குலாம் டைம் இருக்காது. நீங்க குயிக்கா அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கணும். வாங்க மக்களே, நம்ம மெயின் ஸ்டேஷன் போலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இதான் ஆக்சுவல் மேப். ஒரு குயிக்கா நான் சொல்லிடுறேன், இங்க ஓனா வரீங்க அப்படின்னா. ஸோ இதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம அந்த டனல் வழியே நடந்து வருவோம். ஸோ இங்கதான் அந்த 360 டிகிரி சினிமா இருக்கும். இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொன்னாரு, ஏன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் வேணும்ன்றனால. ஸோ இப்படி நேரா வந்தீங்கன்னா இந்த லிஃப்ட் மேல வந்து இந்த ஸ்பீனிக்ஸ் டெரஸ் போனோம் தெரியுமா. ஸோ அதுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு பெரிய கியூ நிற்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யுனெஸ்கோன்னு போட்டிருக்கு தெரியுமா, இந்த ஃபன் பார்க், இந்த இடத்துல போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து ஸ்பீனிக்ஸ் டெரஸ் போயிட்டு கீழே வந்துக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து இந்த அல்ஃபைன் சென்சேஷன் இங்கதான் வந்துட்டு நம்ம அவங்க அங்க எப்படி
கட்டினாங்க அத மாதிரி சில ஹிஸ்டரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பொம்மை நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் இங்க அப்படியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஐஸ் பேலஸ் ஃபுல்லாவே ஐஸ் ஸ்கல்ப்சர் ஐஸ் கேவ் மாதிரி இருந்ததுல அது முடிச்சுட்டு மேல போனீங்கன்னா இந்த கிளேஷியர் பிளாட்டியூ. ஸோ அங்க போனீங்கன்னா சில போட்டோஸ் எடுத்துக்கலாம். நாங்க கூட அந்த பிளாக பிடிச்சி போட்டோ எடுத்தோம். ஸோ அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா ரெஸ்டாரண்ட். சப்போஸ் நீங்க இங்க சாப்பிட்ற பிளான் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு சாப்பிடுங்க. பட் நீங்க ஓனா வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. லாஸ்ட் ட்ரெயின் எப்போ வந்து இங்க இருந்து கிளம்புதுன்னு மட்டும் கேட்டுட்டு நீங்க வந்து உங்களோட டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரெயின்ல நம்ம வந்து 37 minutes கீழே போறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட சீனிக் ட்ரெயின் வந்து ஆரம்பிக்க போகுது. A few moments later. இன்னும் 10 minutes நெக்ஸ்ட் ட்ரெயின் போறோம். அதான் லாட்ரி ட்ரெயின். ஸோ அங்க இருந்து இன்டர்லாக்கனுக்கு பஸ்ல கூட்டு போவாங்க. இல்லைன்னா நம்மளே வந்து ஓனா ட்ரெயின்ல வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லாட்ரி ட்ரெயின் நல்லா இருந்ததுன்னா நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின்ல போலான்ற பிளான்ல இருக்கோம். நீங்க போன எபிசோட்ல பாத்திருப்பீங்க நாங்க யூங்ஃப்ரா வந்துட்டு இங்க போயிருக்கோம் டாப் ஆஃப் த யூரோப். ஸோ எங்களை ரிட்டர்ன் வந்து லாட்ரி ப்ரூனன்ல விட்டுருக்காங்க. அங்க இருந்து இன்டர்லாகனுக்கு பஸ்ல கூட்டு போக வேண்டியது. பட் நாங்க பாதியிலே இறங்கி இல்லைங்க நாங்க வந்துட்டு லாட்ரி ப்ரூனன்ல இருந்து மியூரனை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனியா வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ இப்போ வந்து லாட்ரி ப்ரூனன்ல இருந்து மியூரன் போறோம். நம்ம இன்டர்லாக்கன்ல இருந்து இங்க 20 minutes கார் பாதி தானே போறோம். முக்கால்வாசி தூரத்துக்கு போவோம். முக்கால்வாசி போறோம். அதான் வந்து யூரோப்போட டாப் ட்ரெயின் ஸ்டேஷன் சொன்னாங்க. யூரோப் டாப் பீக் அது ஆக்சுவலா அங்க ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்றேன். யூரோப் ஸ்டாப்னு சொல்றாங்க. ஆமா. நீங்க வரீங்க? சரி போவோம். ஐயோ என்ன போறது ரொம்ப இதா இருக்கா? 3000 அவங்க விட்டுற மாட்டாங்க. ஆக்சுவலா இதான் வந்து ஸ்பீனிக்ஸ் டெரஸ். அந்தக்கா போயிட்டோம். இப்போ யாருமே இல்லை. இப்போ ஃப்ரீயாக சொல்லலாம். அப்படியே அந்த எப்பா லவ் கிட்ட சரி அங்கே போயிட்டாங்க. நீ திருப்பி நட ஏவா சீக்கிரம் வேணுங்க. நல்லாவே அல்பைன் நல்லாவே இல்லை. என்னது அல்பைனியா? அல்பைன் சரி ரெடியா? நீங்க எங்களோட சுவிட்சர்லாந்து சீரீஸ்ல நீங்க எங்களோட யூடியூப் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா